நம்ம முஸ்லீம்கள் அப்பாவிகளை அவங்க யார் இதில் அப்பாவின்னு நாங்கள் பார்க்கணும். நாட்டை வச்சு இழந்துட்டு இல்லை அவனுடைய பெட்ரோல் இடத்தெல்லாம் கொடுத்துல இறைவன் இவங்களுக்கு நல்லா தந்திருக்காரு இவங்களுக்கு தரல அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே. அப்படி நம்ம பேச முடியாது. அதான் இது காலச்சக்கரத்தில் மாறி மாறி வரும். அப்போ வந்து யூதர்கள் அடித்து ஹிட்லர் வரட்டு நான் அதை வச்சு என்ன முடிவு எடுக்கணும்? நீங்கள் இறைவன் ஹிட்லருக்கு நல்லா கொடுத்துட்டாரு யூதருக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு அது அது அப்போ போய் பேசலை நீங்கள். அது உலக நடைமுறைகள் மாறி மாறி வரும். உலகத்தில் வந்து முஸ்லீம்கள் கை மேலோங்கிய காலமும் இருந்துச்சு, உலகத்தில் முஸ்லீம்கள் கை தாழ்ந்த காலமும் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் கடவுள் அருள் செஞ்சுட்டார் நினைக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள செல்வங்கள் அருள்கள் எல்லாம் நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கறது இல்லை. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், மகா கெட்டவன் கோடீஸ்வரனாக இருப்பான், மகா நல்லவன் பிச்சைக்காரனாக இருப்பான், மகா நல்லவனும் கோடீஸ்வரனாக இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்போ இந்த செல்வம் பதவி இதுகளெல்லாம் வந்து நல்லவன் கெட்டவன் பார்த்து கடவுள் கொடுக்க மாட்டார். எங்கள் நம்பிக்கை பிரகாரமும் நடைமுறை பிரகாரம் பார்த்தா கூட நல்லவன்லாம் பணக்காரனாக இருக்கிறான் இல்லை, கெட்டவன்லாம் பிச்சைக்காரனாக இருக்கிறான் அப்படியும் இல்லை. இப்படியும் இருக்கிறான் அப்படியும் இருக்கிறான். நல்லவன்லேயும் ஏழை பணக்காரன் இருக்கிறான், கெட்டவன்லேயும் ஏழை பணக்காரன் இருக்கிறான். அதே மாதிரி தான் ஆட்சிகள் ஒரு காலத்தில் அந்த உமருடைய காலம் அந்த காலத்துல எல்லாம் உலகம் முழுசும் அவங்க கையில் வந்துச்சு. அதனால இறைவன் அவங்க அதை வச்சு எடுத்துக்கிறேன். அவங்க போர் செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க, எல்லாரும் செய்கிற மாதிரி திட்டமிட்டு போர் செஞ்சு ஜெயிச்சாங்க. அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஒரு காலத்தில் நினைஞ்சிட்டா எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த 2ஆம் உலகப் போரில் கிலாபத்தையே கம்ப்ளீட்டாக காலி பண்ணாங்க. பிரிட்டன்லாம் சேர்ந்து துருக்கி கையில் தான் இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் பாடுபட்டாங்க. அதனால தான் கிலாபத்துக்கு இங்கே போராடணும், கிலாபத்து இயக்கம்னு இஸ்லாமிய கிலாபத்துக்காக தான் காந்திஜி போராட்டம் பண்ணார்.